ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு, குச்சிவள்ளி கிழங்கு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இதை சொல்லுவாங்க. நான் இந்த மரவள்ளி கிழங்கை நல்லா மண்ணெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அப்படியே தோலோடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த கிழங்கு வேகுது, எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள். அதே போல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள், நல்லா வெடித்து வெந்திருக்கு. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சு சாப்பிட்ணுல்ல, அதை தான் இப்போ செய்ய போகிறோம். சுரக்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன். சுரக்காயை பாருங்கள், நல்லா கழுவிட்டு எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக இதையே நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் நல்லா பெருசாக ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி நான் பெருசாக ஒரு தக்காளியை கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன். அதுலேயே அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சி எடுத்து போட்டிருக்கேன். அதையும் வதக்கிக்கலாம். அந்த பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதங்கிடணும். வதங்கின பின்னாடி பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த சுரக்காயை இதில் சேர்த்துடலாம். இதுலேயே கொஞ்சம் நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்ட பின்னாடி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது வேகிறதுக்கு அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். வெந்துட்டு இருக்கும் பொழுதே 1 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் சேர்க்குறேன். நான் இந்த தக்காளி அரைக்கும் பொழுதே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தான் அரைச்சேன். இப்போ இதையே நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். நல்லா பொடியாக நெருக்கியிருக்கிறோம். பாருங்கள், வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. கரெக்டான ஒரு இதில் இருக்குது. இப்படியே கரண்டியை வச்சு இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னாவே இது வெந்துருச்சான்னு தெரியும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுட்டு எடுத்துடலாம். நல்லா சுவையாக சுரக்காயில் ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு. ஹெல்த்தியான சுவையான மரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அதே போல் சுரக்காயில் நல்லா கறி மசாலாலாம் போட்டு காரமாகவே நல்ல இந்த சுரக்காயை செஞ்சு வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கிழங்கு தோல் உரிக்கும் பொழுதே அப்படியே நல்லா இப்படி வெடித்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் காலை டிஃபனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் நேரத்தில் டீயோடு டீ வைக்கும் பொழுது நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.